ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம்ப்பா. எது எப்படியோ சூப்பராக அழகாக பிளான் பண்ணி கமருதீன் விஜய் போகிறது நல்லா அழகாக மடக்கிட்டாங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவாங்க. அதுவும் இது எப்படின்னா பிளான்னா எல்லாருமே வந்து தனித்தனியாக பிளான் போடல, கூட்டு சேர்ந்து பிளான் போடல. அந்த பிரச்சனைன்னு வந்தவுடனே அப்படியே எல்லோரும் சேர்ந்தாங்க. அதுவும் அரோராலும் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமருதீனுக்காக கமருதீன் என்னுடைய நண்பன், அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே வந்து நான் நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நான் அழுவேன். அதுக்கப்புறமா நிறைய டைலாகு, அவன் நாமினேஷனில் வந்தால் நான் அழுவேன், அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் சொன்னவங்க. இன்றைக்கி கமருதீன் வந்து ஒரு வார்த்தை விட்டார். பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க திவ்யா. ஐயோ அப்பா, இவருக்கு அந்த அதாவது இது இன்னும் ஒரு கொடுமைனா, ஆமாம் இவர் வந்து போடின்னு சொன்னது தப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து பிஞ்சிருன்னு சொன்னது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப பெரிய தப்பு, அதை வந்துட்டு கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் ஸ்டார்டிங்காக வந்து ரம்யா வந்து இவரை வந்துட்டு ஏய் உக்காரா அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு. அது அவமரியாதை தான். அதுவும் ஒரு இடத்துல இருக்காங்க, அதாவது தலை இடத்துல இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ இதே இது வந்து அவங்க வந்து தலையாக இல்லாமல் அங்கே பேசுனாங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கணக்கில் போகும். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்கிறேன்னு, நீங்கள் தலையாக ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கேருந்து நீங்கள் சொன்னால் யாருக்காக இருந்தாலும், அதுவும் எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது கண்டிப்பாக ஹர்ட் ஆகும், ட்ரிகர் ஆகும். அப்பா அப்படி நீ மரியாதை கொடுக்கணும் நானும் சொல்லுவேன் போடினார். இப்போ போடின்னு சொன்னதை இவ்வளோ தூரம் இழுக்கிற இவங்கெல்லாம் அவரை சரிதான் உட்காரா ஏய் உட்காரா அப்படின்னு சொன்னதை ஏன் எல்லோரும் பெருசாக பேச மாட்றாங்க? இப்போ பெண்ணுக்குன்னா போடினா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, அங்கே எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் பேசுது, இதை வர வியானா நடுவில் ஏற்றுறாங்க. எனக்கு ரம்யா நீ சொன்னதில் தப்பே தெரியலையா? அப்போ எப்படிம்மா கமருதீன் சொன்னது தப்புன்னா, ஆமாம் அது வந்து ரம்யாவை வந்து போடின்னு சொல்கிறாரு, அப்போ அதே ஆணுக்கு வந்து போடான்னு சொன்னது தப்பு தானே, அது எப்படி தப்பாக வரும்? என்னடா இது? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆனால் வந்துட்டு அங்கே வந்து பிஞ்சிருன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு, அதை வந்து வாய விடக்கூடாது. கமருதீன் இப்போ மட்டும் கிடையாது, நிறைய நேரங்களை பண்ணுறாரு. இப்போ இன்னொன்றுன்னா வாடா பேசலாம்னு சொல்லிட்டு சபரி எல்லாருமே வராங்க. பேசுகிற விஷயங்கள் நியாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஆதரவாகவே பேசுகிறாங்க. இவர் காண்டாயிட்டார். எப்பா சாமி எல்லாருக்கும் நான் வந்துட்டு சாரி சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கேட்டு கும்பிட்டார். வேறு என்ன பண்ண முடியும்? அங்கே போய் ஏதாவது நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அரோரா ஒரு பக்கம் வராங்க. இதில் வேறு ரம்யாஜி வந்துட்டு என்ன நியாயப்படுத்தி கேட்குறேன் பாருங்க. ஏய் நான் வந்துட்டு உட்கார்றா அப்படின்னு சொன்னான், ஏய் உட்காரான்னு சொன்னான். இல்லை கரெக்டாக தான். ஏய் உட்காரான்னு சொன்னான், ஏய் உட்காரான்னு சொன்னான். ஏம்மா ரெண்டுமே ஒன்று தானே, மாடுலேஷனுங்க. ஓ அந்த மாடுலேஷன், இப்போ அந்த சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது, அந்த மாடுலேஷன் கரெக்ட் பண்ணுறீங்க நீங்கள். இதில் எல்லாருமே இல்லை அந்த மாதிரி தப்பாகவே தெரியல. ரம்யா இது இவங்க என்னது அரோரா வந்துட்டு தப்பாக தெரியல. இதில் இன்னொன்று, நீங்கள் தலையாக இருக்கும்போது அவங்க விஜய் பருவது ஒரு கருத்து வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனை வருமா தலையாக இருக்கும்போது அப்படின்றாங்க. ஏன் விஜய் பார்வதியே பிரச்சனை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இவங்க உடனே நீங்கள் தலையாக இருக்கும்போது திவ்யா உங்களுக்கு நான் எதாவது பிரச்சனை பண்ணியிருப்பேனா, நீங்கள் தலையாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கேனா எல்லாருக்கிட்டையும் அவங்க இல்லை திவ்யாவுக்கு தெரியும் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. திவ்யா அப்படி யோசிச்சுட்டு சரி இப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. ஐயோப்பா, அதில் வேறு வந்துட்டு நான் அந்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தை நான் வந்து ஏய் உட்கார்றா அப்படின்னு சொன்னேன்னா, ஏய் உட்கார்றா அப்படின்னு சொன்னேன்னா எல்லாருமே இல்லை உட்காரதான் சொன்னீங்க. அந்த டோன் வந்துட்டு அவ்வளோ ஹார்ஷாக இல்லை. ஹார்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறத அதை வந்து முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அதை சொன்னவங்களும் ரிசீவ் பண்ணவங்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டு சாரின்னு சொல்லியிருந்தாவே அங்கே ரம்யாஜி சொல்லியிருந்தாவே அங்கே பிரச்சனை க்ளோஸ்டு. ஆனால் அவங்க அப்படி தான்டா சொல்லி உட்காரான்னாங்க. அவர் ட்ரிகர் ஆகிட்டார். ஸோ இது வந்துட்டு பயங்கரமாக. ஆனால் நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் பிக் பாஸ் வீடுன்றது வந்துட்டு என்னங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. எல்லாரையும் பேச வைக்கும், எல்லாரையும் அவமானப்படுத்தும், எல்லாரையும் அசிங்கப்படுத்தும், எல்லாரையும் கோவப்படுத்தும். அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்றது தான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா நம்ம கானாவினத்தும் அமித்தும் பயங்கரமாக முட்டிக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பால் மேட்டர் தான், செம்மையாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.